iPhone 11 unboxing இப்போ தான் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் iPhone 11 Pro Max ஓட unboxing பார்ப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் iPhone 11 Pro Max வர பாக்ஸ். ஏற்கனவே iPhone 11 பார்த்தா அதே மாதிரி தான் பாக்ஸ், கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அன்பாக்சிங் நைஃப் இங்கே தேவையில்லை, ஏன்னா ஒரு புல் டேப் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு. மேலே அந்த கோல்டன் iPhone 11 Pro Maxோட பிக்சர் இருக்குது. ஸோ இங்கே இந்த லெட்டை ரிமூவ் பண்ணோன்னா உள்ள கோல்டன் iPhone 11 Pro Max ஃபோன் இருக்குது. ஸோ இதோட இந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை டிஸ்பிளேலேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா உள்ள ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறம் ஆப்பிள் இயர்பாட்ஸ், இது லைட்னிங் பின்னோட வருது, ஒரு USB Type-C to லைட்னிங் கேபிள், ஃபைனலாக ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இதுதான் முதல் தடவை ஆப்பிள் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம iPhone 11 Pro Max-ஐ கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இங்கே பின்னாடி பார்க்கல இது iPhone 11க்கு அப்படியே ஒரு இன்வர்ஸாக இருக்குது. ஸோ இந்த தடவை அந்த கேமரா மாடியூலில் ஒரு கிளாசி ரிஃப்ளெக்டிவ் ஃபினிஷ் இருக்குது, மற்றபடி ஃபுல்லாக பேக் வந்து ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கேமரா செட்டப் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. இந்த ட்ரிபிள் கேமரா பிளேஸ்மெண்ட் ரொம்ப பார்க்க யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், டிசைன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ iPhone XRலேருந்து 11க்குள்ள சேஞ்சஸோட iPhone XS Maxலேருந்து iPhone 11 Pro Maxக்குள்ள சேஞ்சஸ் அதிகம். ஸோ இதுதான் இந்த தடவை லான்ச் இருக்கிறதுலே பெரிய ஐஃபோன். இது போன தடவை உள்ள பெரிய ஐஃபோனோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஹைட்டும் சரி, வித்தும் சரி, திக்னஸும் சரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியான இன்க்ரீஸ் தான். ஸோ அது பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 20 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பிக்கப் பண்ணையில் உடனடியாக நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு காரணம் மெயினாக பேட்ரி கெப்பாசிட்டி இங்கே இன்க்ரீஸ் ஆனது தான். போன வருஷம் வந்து iPhone XS Maxல 3100 சில்லற மில்லியாம்பர் பேட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 4000 மில்லியாம்பர் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறக்குறைய 25% பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா சென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா சென்சர்னால இங்கே ஒன்றும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை, ஏன்னா iPhone 11லேயும் ஒரு கேமரா சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் iPhone XR அதே வெயிட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக iPhone XS Maxலேருந்து ஒரு ஃபீச்சர் கட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 3D டச். ஸோ iPhone 11 சீரீஸ் தான் முதல் தடவை iPhone 6sலேருந்து முதல் தடவையாக ஆப்பிள் 3D டச் இல்லாமல் ஐஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ திருப்பியும் லாங் ப்ரெஸ்க்கு போயிட்டாங்க. இதை ஹாப்டிக் டச்சுன்னு சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் இங்கே மாறல, ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்க அதே பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறதுனால ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆப்பிளோட மேக்ஸ் லைனும் சரி, ப்ளஸ் லைனும் சரி, எப்போவுமே அது சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்காக அவங்க பெருசாக டிசைன் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ இங்கே எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் கொஞ்சம் க்ரிப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம XS Maxல உள்ள இந்த ஸ்மூத் கிளாஸோட இங்கே க்ரிப் பெட்டராக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கேஸோ ஸ்கின்னோ யூஸ் பண்ணுறது ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கையில் எடுத்த உடனே எதுவும் பெருசாக மாறாத மாதிரி தான் தெரியுது. இது இன்னும் ஒரு 6.5 இன்ச் பேனல் தான். இது இன்னும் OLED தான். ரெசல்யூஷன் 2Kக்கு கொஞ்சம் கம்மி, 1242x2688 பிக்சல்ஸ். ஸோ 488 பிக்சல்ஸ் பெர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி. ஸோ எதுவுமே மாறல. இன்னமும் HDR கண்டென்ட் சப்போர்ட் இருக்குது, HDR10 அந்த ஃப்ரீ ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்டும் இருக்குது, லைசன்ஸ் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் இது அதே பேனல் கிடையாது. இது ஒரு XDR பேனல். XDRனா எக்ஸ்ட்ரீம் டைனாமிக் ரேஞ்ச். ஸோ இந்த பேனலில் கான்ட்ராஸ்ட் டபுள் பண்ணியிருக்காங்க XS Maxல நம்ம பார்த்த பேனலோட கம்பேர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் ரேஞ்ச் வந்து HDR பேனலில், அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்ச் பேனலில் நம்ம எதிர்பார்க்குறதோட இதில் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ சாம்சங்கோட அந்த டைனாமிக் AMOLED பேனல்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த எக்ஸ்ட்ரா அந்த டைனாமிக் ரேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பிரைட்னஸ்னு வரையில் 800 nits வரைக்கும் போகும். ஸோ இருக்கிற எல்லா டிஸ்பிளேஸ்லையுமே இது கொஞ்சம் டாப்னு சொல்லலாம். HDR மூவிஸ்னு வரையில் லோக்கல் பிரைட்னஸ் 1200 nits வரைக்கும் போகும். ஸோ அதுவும் அந்த 120 Hz டச் ரெஸ்பான்ஸும் சேரையில் இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது.
ஆனாலும் இங்கே ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் ஆப்பிள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போது OnePlus 90Hz பேனல் கொடுக்குறாங்க, இப்போது ROG ஏசூஸ் வந்து 120Hz பேனல் கொடுக்குறாங்க. ஆப்பிளும் கொஞ்சம் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா. எனிவே இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பேஷியல் ஆடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸ்பேஷியல் அவுட்புட்னா என்ன? இந்த சவுண்ட் வந்து உங்களை அப்படியே சுற்றி என்வலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைரக்ஷன்லேருந்து வராமல் உங்களுக்கு அப்படி ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் மார்க்கெட் பண்ணுறாங்க. இங்கே 2 ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆடியோ அவுட்புட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உள்ள சிப்னு பார்க்கல A13 Bionic இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது A12 Bionicோட ஒரு அப்கிரேடட் சிப். இதில் பவரும் அதிகம், அதே சமயத்தில் பவர் கன்சம்ஷன் கம்மி. இங்கே CPU, GPU, NPU எல்லாத்துக்குமே ஒரு % பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு % பவர் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பேசிக்காக என்னென்னா, இன்றைக்கி தேதிக்கு மொபைல் சிப்னு பார்க்கல இதோட பவர்ஃபுல்லாக எதுவும் கிடையாது. எந்த பெஞ்ச்மார்க் எடுத்தாலும் இதுதான் டாப். ஆண்ட்ராய்ட் சைடில் இதோட பெட்டராக எதுவுமே கிடையாது, எதுவும் பக்கத்தில் கூட வரல. iOS 13 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா டார்க் மோட் இருக்குது, குவிக் டாகல்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இது முன்னாடியே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஃபீச்சர் என்னென்னா ஆப்பிள் ஆர்கேட். ஸோ ஆப்பிள் ஆர்கேட் பேசிக்காக ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ மாதிரி, ஆனால் iOS கேம்ஸ்க்கு மாதம் $99 பே பண்ணால் கிட்டத்தட்ட 100 கேம்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? ஓகே, இது வந்து iPhone 11 இந்த வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ மொபைல் கேமிங் ரொம்ப பாப்புலராக ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ரீமியம் மாடல்னால் இப்போ கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு சின்ன விஷயம் வந்து அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்குறது, இந்த ஜெம்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தனியாக விற்பாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு ஃபுல் கேம் நம்ம இப்போ ஒரு பிசிக்கோ ஒரு ப்ளேஸ்டேஷனுக்கோ வந்து ஒரு கேம் நம்ம வாங்கி விளையாடுறோன்னா இனிஷியலாக ஒரு காசு கொடுத்துட்றோம், ஃபுல் கேம் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காசு அதுக்கு மேலே கொடுத்து வாங்குறது இல்லை. ஸோ ஒரு டைம் பே பண்ணிடுறோம், ஃபுல் கேம் கிடைக்குது. ஆனால் மொபைல்ஸில் அந்த மாதிரி இல்லை, ஃப்ரீமியம் மாடல் தான் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கையில் முதல்ல ஃப்ரீயாக கேமை கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி எதுவுமே பே பண்ணாமல் நம்ம கேமை விளையாடலாம். அப்படி இருக்கையில் ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு திருப்பி விளையாடிட்டு இருக்க வேண்டியிருக்கும், இல்லை நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில கேம்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவரால் இப்படி இருக்கையில் அந்த டெவலப்பர்ஸ்க்கு ப்ராஃபிட் எங்கேருந்து வருது? அந்த கேம்ஸ் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஃபோன்ஸில் ரன் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபோன்ஸில் ரன் பண்ணணுன்னா ரொம்ப கிராஃபிக்ஸை புஷ் பண்ண மாட்டாங்க, இருக்கிறதுலே கம்மியான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மொபைல் கேமிங் ரொம்ப ஓரளவுக்கு இவால்வ் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு கடைசி ஒரு சில வருஷமாக. பெருசாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அதில் இல்லை. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் ஆர்கேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆப்பிள் எடுத்துகிட்டு வரதுனால இப்போ மானிட்டைஸ் பண்ணுறதை பற்றி டெவலப்பர்ஸ் யோசிக்க தேவையில்லை. காசு ஆப்பிள் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்து. ஸோ அப்படி இருக்கையில் டெவலப்பர்ஸ் வெறும் ஒரு பெஸ்ட் கேம் கொடுக்கறத பற்றி மட்டும் யோசிச்சா போதும். ஸோ அதனால அந்த கேம்ஸோட குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இந்த A13 சிப் தான் இன்றைக்கி பெஸ்ட் சிப்பாக இருக்கிறதுனால இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ iOS 13 சோனியோட PlayStation 4 அதோட டியூவல் ஷாக் 4 கண்ட்ரோலருக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி விளையாடணுனாலும் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி கேமிங்க்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் ஆர்கேடோட இனிஷியல் ரிவ்யூஸ் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம கேமராஸ் பற்றி பார்க்குறதுக்குள்ளே திருப்பி ஒரு தடவை பேட்டரிக்கு போவோம். இங்கே 18 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா 0 to 50 30 நிமிஷத்தில். 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10s Max மாதிரியே இங்கேயும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. இதுவும் 30 நிமிஷம் தான் தண்ணியில் தாங்கும். ஆனால் 2 மீட்டருக்கு பதில் 4 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் வந்து இதை இமர்ஸ் பண்ண முடியும். கேமராஸ்னு வரையில் இங்கே பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. 3மே 12 மெகாபிக்சல் சென்சர் தான். பிரைமரி 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸோட வருது. இதில் OISோட உள்ள ஒரு f1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஷாட்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்ல டீட்டெயில், நல்ல டைனாமிக் ரேஞ்ச். மற்ற 2 சென்சர்ஸில் 1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் இருக்குது. ஒன்றில் வந்து வைட் ஆங்கிள் f2.4 லென்ஸ், இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, OISும் கிடையாது. இன்னொன்றில் f2 டெலஃபோட்டோ லென்ஸ், அதாவது ஜூம் லென்ஸ், இதில் OIS இருக்குது. ஸோ இந்த 3 கேமராஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது.
ஆப்பிள் இங்கே ஒரு நைட் மோட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க iPhone 11 சீரீஸில். ஸோ இதில் ரிசல்ட்ஸ் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். இமேஜஸ் ரொம்பவே நல்ல டீட்டெயிலோட, ரொம்ப பிட்ச் பிளாக்காக இருக்கிற கண்டிஷன்ஸில் கூட வெறும் ஹேண்ட் ஹெல்டாக எடுத்த பிக்சர்ஸ் கூட ரொம்பவே நல்லா வந்துச்சு. யூஸபிளாக இருந்துச்சு ஷார்ட்ஸ் எல்லாமே. போர்ட்ரேட் மோட் ஷார்ட்ஸ்னு வரையில் டெலஃபோட்டோ மெயின் கேமரா ரெண்டுத்தையும் வச்சு எடுக்க முடியும். இங்கே பிளரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய லைட்டிங் ஆப்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா செட்டப்பில் இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா கேப்சர் அவுட் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கையில் யாரையாவது கட் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் உள்ள ஓரளவுக்கு டீட்டெயிலையும் இது ஃபோட்டோ எடுக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் சென்சர் வச்சு எடுக்கையில் வைட் ஆங்கிள் சென்சர் வச்சு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும், டெலஃபோட்டோ சென்சர் வச்சு எடுக்கையில் ரெகுலர் சென்சர் வச்சு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் ஐஃபோன் கேப்சர் பண்ணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டில் கூட அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் ஆப்பிள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்பவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இது 4K 60 FPS வீடியோ. ஸோ நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருக்குது. ஸ்டெபிளைஸ்ட் ஃபுட்டேஜாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெகுலர் சென்சரில் ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேருந்து ஜூம் லென்ஸ்க்கு போக முடியும், ஆனால் வைட் லென்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதே இது நம்ம இப்போ வைட் லென்ஸில் 4K 60 FPS ஷூட் பண்ண ஆரம்பித்தா அதுலேருந்து ரெகுலர் லென்ஸ்க்கு போக முடியும், ஆனால் ஜூம் லென்ஸ்க்கு போக முடியாது. வேணும்னா சாஃப்ட்வேரில் 1.5x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். இது ஆனால் டிஜிட்டல் க்ராப் தான், ஸோ குவாலிட்டி லாஸ் இருக்கும். இதே இது 4K 30 FPSல நம்ம வீடியோ எடுக்கையில் இப்போ ரெகுலர் கேமராவில் ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேருந்து 0.5க்கு போனால் வைட் ஆங்கிள், 2xக்கு போனால் ஜூம். ஸோ மூணு கேமராக்குமே இங்கே ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் நல்ல கிறிஸ்ப் ஃபுட்டேஜ், நல்ல டீட்டெயில்ட். 60 FPSஆக இருந்தாலும் சரி, 30 FPSஆக இருந்தாலும் சரி, இங்கே ஸ்டெபிலைசேஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, டீட்டெயில்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தவிர ஓவரால் இங்கே பெர்ஃபார்மன்ஸ், வீடியோ குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆப்பிள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரான்னு வரையிலையும் 4K 60 FPS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைஸ்ட் ஃபுட்டேஜ் தான். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. இங்கேயும் ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா தான். ஸோ செல்ஃபி கேமரா, செல்ஃபி ஃபுட்டேஜ் அப்படின்னு வரையில் செல்ஃபி வீடியோஸ் இதோட பெட்டராக நான் இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் பார்த்ததில்ல. 4K 60 FPS, நல்ல ஹை ரெசல்யூஷன், நல்ல டீட்டெயில்ட். ஆப்பிள் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ மோஷன் செல்ஃபி ஆப்ஷன் வீடியோஸ்க்கு. இது ஆப்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். இந்த 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. எக்ஸ்போஷர், டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டெப்த் டிடெக்ஷன் போர்ட்ரேட்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரைஸிங்னு வரையில் இந்த iPhone 11 Pro Max 1,10,000 ரூபா. ஸோ இது வந்து யூஎஸ் ப்ரைஸிங்கோட 40% அதிகமான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில். iPhone 11 30% அதிகமான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டுங்கிறதுனால iPhone 11ஓட கூட கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஒரு ரேட், அதிகமான ஒரு ப்ரீமியம் இங்கே ஆப்பிள் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே விலை ஏற்றிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இப்போ யூஎஸில் விற்கிற ரேட்டுக்கே இது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கு வர ஃபோன் தான். பட் இந்தியாவில் விற்கிற இந்த 1,10,000 ரூபா ரேட்டுக்கு இதில் நிறைய விஷயம் நல்லா இருக்குது. ஆனாலும் அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இது விற்குமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த iPhone 11 Pro Max பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த அன்பாக்சிங் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நீங்கள் ஃபீல் பண்ணதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.